ரொம்பவே நல்லா இருக்கு ப்ரோ. நம்ம ட்ரெய்லரில் பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. பிஜிஎம் வைஸரும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காகவும் இருந்துச்சு. கதை புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் ஒரு இன்டர்வல்லேருந்து அப்படியே ஒரு ஃபாஸ்ட் பேக்காக தான் இருக்கும். என்ன மாதிரி ஸ்டோரி? அதான் ட்ரெய்லரில் வந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வார் மூவி தான். கடைசியில் மக்களுக்கு ஒரு வேர்ல்டு வார் வந்தால் தான் மனிதநேயம் புரியணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடியில் புரியணும், எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் கருத்து சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நல்லா போகுது. எல்லாருமே நல்லா நினச்சிருக்காங்க. 2 hours 20 minutes லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை, எனக்கு லேக் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் முதல் கொண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுச்சு. நினச்ச அளவுக்குலாம் ஒன்றும் லேக் இல்லை. செகண்ட் ஹாஃபும் அதான் கொஞ்சம் ஸ்டோரி புரிய வைக்கிறதுக்காக எடுத்த டைம் தான் அது. மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஸ்டோரியை வச்சு நல்லா எடுத்திருக்காரு. லைக் எல்லா ஹீரோ டேரக்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவங்கள வச்சு இப்போ எடுத்துருப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, நல்லா இருக்குது. மியூசிக் சமயம் பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் செம. இப்போ நான் சமயம் ஹியூமனிட்டி தான் முக்கியம்னு சொல்கிறாங்க, மனிதன் தான் முக்கியன்றாங்க. அப்படி எதுவுமே இல்லை, செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக செமையாக. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் படத்துல ஒரு சீன் சொல்ல மாட்டேன். நல்லா நான் படம் பாருங்கள், படம் பார்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது இல்லையா? படம் சூப்பராக இருக்குது. வர்த் டைம் போகிறது தெரில. ப்ரோ லைக் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். இந்த கோமாளி படத்தில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஒன்றா இருக்கணும். லைக் எந்த ஒரு விஷயமும் யாருமே தனித்துவமாக பார்க்கக்கூடாதுன்ற பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன். நல்லா இருந்தது ப்ரோ. அது நல்லா இருந்தது ப்ரோ. படம் லைக் டேரக்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தார் ப்ரோ. இல்லை ப்ரோ, 2 hours போனதே தெரில. படம் கிறிஸ்ப இன்னும் கூட போயிருக்கலான்ற ஃபீல் தான். பட் ஆனால் படத்தை கொஞ்சம் சின்னதாக முடிச்சிட்டாங்கன்ற பாயிண்ட் தான். நல்லா இருந்தது ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ பயங்கரமாக இருந்தது. தேட்டரும் பிளாஸ்ட், கிளைமேக்ஸும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா இருந்தது. இருந்தது ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்து வரல. பட் ஆனால் அதை விட இது பயங்கரமாக தான் இருந்தது. நல்லா தான் இருந்தது. வேர்ல்டு வார்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இந்த காசா சைடு, பாலஸ்டைன், அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ அப்பாவி மக்கள் தான் பலியாடாக்குறாங்க. ஒரு சில அதிகார வர்க்கம் இயற்கை வளத்துக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் அந்த மாதிரி கான்செப்டில் ஒரு இந்தியாவில் ஒரு ரிப்பப்ளிக் பேஸ் பண்ணி எல்லோரும் ஈக்குவலாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த மாதிரி கான்செப்டில் இப்போ தான் அது பண்ணியிருக்காரு. எப்பவுமே மியூசியம் இருக்குது, நட்பை துணை, அந்த மாதிரி ஒரு காமெடி ட்ராமா ஜாலியான படம் தான் அவர் நடிப்பார். இது ஃபுல் சீரியஸாக அவருக்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்டான படம் தான் இது. ஒரு போல்டான கான்செப்ட்டு, ஒரு வார் இந்த மாதிரி ஒரு இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கர மாதிரி. விஎஃப்எக்ஸ் நிறைய குறை சொல்லுவாங்க. அது கம்மி பட்ஜெட்டில் 20 கோடிலேயே நல்ல செம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. எப்பவுமே வழக்கம் போல் தான். இதெல்லாம் போல்டான கான்செப்ட். இது அவரோட ஜேர்னல்லேருந்து கொஞ்சம் வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா முழுமையாக எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக ட்ரைலரில் என்ன காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. அதான் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு உண்மையுமே நல்ல படமாக இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ் ஆடினா இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? மியூசியம் இருக்க மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் கலந்து ஒரு ட்ராமா, மோட்டிவேஷன் ட்ராமா அப்படி தான் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அப்படி இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு சூப்பர் படம். அதான் இந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி, இந்த மாதிரி இந்த வார்லாம் வேணாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு, விறுவிறுப்பாக இருந்துச்சு. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது மெயினாக இந்த படத்தில் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம இது எல்லாமே இருக்கிறதால இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும்னு பங்கு பிரிக்கிறது, பிரச்சனை, காசு எதுவுமே இல்லாதப்போ எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம் அப்படின்ற கான்செப்டை மெயினாக சொல்கிறாங்க. படம் ரொம்ப பிடிச்சிருந்து, லேக் இல்லாமல் இருக்குது. சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் இப்போ நம்மளோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. ப்ளஸ் சிஜி ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிஜி, நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த சென்னையில் பாம் பிளாஸ்ட் ஆகுது அதெல்லாம் காரணம் ஃபுல்லாக சிஜி சூப்பராக இருந்துச்சு. லேக் எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு லேகே இல்லை. எனக்கு தெரிஞ்ச சொல்கிற மாதிரி லேக் எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா போச்சு. சூப்பராக போச்சு ப்ரோ. இப்போ அதான் ப்ரோ, அவர் ரோல் ஆக்சுவலி கம்மி தான். நட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ரோல் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நிறைய ரோல் நட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ ரோல் கம்மி தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இது. ஸோ டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அவருக்கோசரம் அந்த எஃபர்ட் போட்டிருக்காரு. அதுக்கோசரம் படம் கண்டிப்பாக நம்ம எஃபர்ட் எடுத்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. லைக் ஒரு ரீடு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு வார், லைக் ஃப்ரீடம் தான். 1947 எப்படி நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஃப்ரீடம் அந்த மாதிரிலாம் போச்சு. அது மாதிரி ஒரு ஃப்ரீடம் மூவி தான். என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் அதான் ப்ரோ, வழக்கம் போல் கடைசியில் ஹீரோ வருவாப்புல, காப்பாற்றுவாங்க, எல்லாரையும் வந்துடுவாங்க. அதான் என்ன ஒரே ஒரு லேக்னா, இப்போ பழைய மூவிலலாம் லவ் நிறையா இருந்துச்சு. இதில் ஸ்டார்டிங் பீச் அப்படி சுற்றின்னு ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் அதோட கடைசியில் தான் ஹீரோயின் லைக் லவ் இது மாதிரி காட்டாங்க.
நடுவில் அப்பப்போ ஹீரோ காட்டினாங்க, லைக் ஹீரோயினை காட்டினாங்க. ஹிப்ஹாப் லைக் இல்லை கேரக்டர் அதிகமாக காட்டினாங்கன்னா நட்டி தான் அதிகமாக காட்டினாங்க. லைக் ஹிப்ஹாப் விட ஹீரோ விட லைக் சைட் கேரக்டர் வில்லன் ரோல் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. படம் வேறு லெவலில் இருக்குச்சு. படம் நான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான். படம் செம்மையாக இருக்குது. எல்லாமே இருக்குது இதில். காதல், ரிப்பப்ளிக் வாரு, ரஷ்யன் சண்டை, எல்லாம் பொருளாதாரம், சயின்ஸும் இருக்குது இதில் ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் எல்லோரும் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். மெயினாக வாரிசு அரசியலை பற்றி வருது இந்த படத்தில். அது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு, சரிங்களா? படத்தை பார்த்தா தான். அப்புறம் நாட்டு மக்கள் எல்லாருமே காசுன்னு போகிறாங்க, சரிங்களா? அந்த காசு முக்கியம் இல்லை, மக்கள் தான் முக்கியம்னு சொல்கிற படம் இது. கம்பல்சரி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நாங்கள் வந்தோம். ஆதியண்ணா வந்து மியூசியம் இருக்குது, சிவகுமாரின் சபதம்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்ட் ப்ரோ. எப்படி இதை பண்ணார் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு இதுதான். ஸோ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டைரக்ஷன், லிரிக்கு, மியூசிக்கு, ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான். கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் போய் சேரணும். ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ அதெல்லாமே மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும், பார்க்கணும் அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட். என்ன மாதிரி ஸ்டோரி இது ஒரு கடைசி உலக போர்ன்றது தான் ஸ்டோரி. அது ஸ்டோரியை நான் வந்து பிரேக் பண்ண விரும்பல. ஆனால் வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க தான் வருவாங்க அப்படின்றத ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு பெருசாக எதாவது கொலை சொல்லியிருந்தில்ல, சூப்பராக அந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, லேகுன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேக் இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸ் போகும்போது அது சுத்தமாக தெரியல.